வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி என்னுடைய சேனலில் ஒரு அழகிய வீடை சுற்றி பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்களேன். இது கோயம்புத்தூரில் இருக்க எங்களோட சொந்தக்காரன் வீடு தான். சின்னதாக வீடு தான், ஆனால் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது 4.5 சென்டில் இருக்குது. பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் மீடியம்னு சொல்லலாம். இந்த சாய் குடில். வாங்க உள்ளே போகலாம். போல் அழகான ஒரு திண்ணைங்க, இப்படி நீட்டமாக திண்ணை இருக்குது பாருங்கள். அதை தாண்டி உள்ளே வந்தால் இந்த கதவு, சந்திரமுகி கதவு. சந்திரமுகி கதவுக்குள்ளே என்ன இருக்கும்? இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குழா மாதிரி தெரியுது. இது வந்து புகைப்போக்கி. அதாவது இதுக்கு அந்த பக்கத்தில் அடுப்பு இருக்குங்க. அந்த அடுப்பில் வர புகையெல்லாம் இந்த மாதிரி போயிடும். உள்ளே இருந்து சாம்பலை இப்படி எடுத்துகிட்டு திரும்ப இந்த மூடியை வச்சு மூடிடுவாங்கங்க. இந்த வீட்டுக்குள்ளே அடுப்பு மட்டும்தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் இருக்குது. அதை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். வீட்டுக்குள்ளே புகை படியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அந்த காலத்து முறைப்படி தான் இது கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே இப்படி அழகான தோட்டங்கள் இருக்குது. இந்த தோட்டத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா வீட்டுக்கூட சைடில் இருந்து தான் இந்த கதவு போகுது. அதாவது இந்த 4.5 சென்ட் இடம் இருக்கிறதுல அவங்க அப்படியே கட்டியிருக்காங்கங்க. பாருங்கள், அங்கங்கே இது மாதிரி இந்த மறை வேலைப்பாடு பொம்மைகள். இந்த பொம்மைகள் எல்லாம் ஹைதராபாத்லேருந்து வாங்கியிருக்காங்களாமா. அது மாதிரி இந்த முன்னாடி இருக்க அந்த தூணெல்லாம் கூட காரைக்குடியிலேருந்து வாங்கி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருந்து, அதாவது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மரத்தூண்கள், வாசப்படி, ஜன்னல், இதை தாங்க அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணி உள்ளே போய் வெளியே போயிடும். வெளியே போய் டேங்குக்கு போயிடும். ஓ, டேங்குக்கு போயிருமா தண்ணி? டேங்க்குனா இது நீர் தேக்க தொட்டியா? அதுக்கு சொல்லுவோம். ஓ, அங்கேருந்து சம் போட்டு திருப்பி எடுப்பீங்களா? அந்த தண்ணியை அழகாக திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் அது வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஒரு டிவி ஹால். டிவி பார்க்குறதுக்குனே இந்த ஹாலுங்க. இந்த இடம் அப்படியே குளுன்னு இருக்குது. ஒரு ஏசி கிடையாது, ஃபேன் ஆன் பண்ணலை. அப்படி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா டபுள் ஓடு வச்சுருக்காங்க. உள்புறம் ஒரு ஓடு, அதுக்கப்புறம் ஒரு கலவை பூச்சி அதுக்கப்புறம் வெளிப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே வீட்டுக்கு வெளியே பார்ப்பீங்களா, அந்த பெரிய பெரிய ரயில் ஓடுவாங்களே, அது மாதிரி வச்சு பூசியிருக்காங்க. இந்த ஹாலை விட்டு வெளியே போனாக்கா, அதாவது இந்த டிவி ரூம், இதை விட்டு வெளியே போனால் இப்படி இருக்குங்க அந்த முத்தாரம். இந்த பலகை எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து எடுத்த பலகைகளை பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டு அங்கங்கே இருக்க இந்த பொம்மைகள். இந்த பொம்மையை பாருங்களேன், ஒன்று ஒவ்வொரு விதமாக வாயை திறந்துக்கிட்டு அப்படி இருக்குது. இந்த எல்லா பொம்மைகளும் அவங்க ஹைதராபாத்லேருந்து வரவழைச்சதாக சொல்கிறாங்க. இங்கே இருக்க கதவுகளும் அப்படி தான் இப்படி இருக்கும். இந்த சைடுந்து பார்த்தா ஏற்கனவே அவங்க 2 ரூம் வந்து கான்க்ரீட் ரூமாக இருந்துச்சு. அது ஆல்ரெடி இருந்த வீட்டு கூட முன்னாடி ஃப்ரண்ட்டில் எம்டியாக இருந்த இடத்தையும் சேர்த்து தான் அவங்க
இந்த வீடுகளை அப்படியே கட்டியிருக்காங்கங்க. நல்லா இருக்கு இந்த பெயிண்டிங் படாக் கலர். லைட்டு போடு. ஆச்சா, அது ஒரு பெட்ரூம் தானா? சீலிங் இது. இந்த வீட்டுக்கு கேரளாவிலேருந்து ஆட்களை வரவழைச்சி இங்கேயே தங்கி ஒரு 7-8 மாதம் கிட்ட இந்த வீடை கட்டி முடித்து கொடுத்துருக்காங்கங்க. இதுக்குள்ளே அந்த ரா மெட்டீரியல்ஸும் மர சாமான்கள் எல்லாருமே, அந்த ஓடு, நிறைய சாமான்கள் கேரளாவிலேருந்து வரவழைக்கப்பட்டிருக்குங்க. இது ஒரு பெட்ரூமு. இங்கே வச்சுருக்க அவங்க ஃபர்னிச்சர் கூட அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஊஞ்சல் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணி இது மாதிரி செய்திருக்காங்கங்க. எல்லாம் ஆன்லைனில் பார்த்து பேக்கிங்கில் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. அதை பதமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இங்கே வீட்டுக்கு. இந்த ஜன்னல், கதவுகள், அந்த தூண்கள் எல்லாமே ஏற்கனவே பிரிப்பாங்க இல்லையா பழைய வீடு, அதிலேருந்து எடுத்தது. இந்த சைடு பாருங்கள், மழை தண்ணியெல்லாம் அப்படியே ஒன்றா கலெக்ட் ஆகி கடைசியாக போயிடுற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அந்த தண்ணி பட்டா அந்த ஓட்டுலேருந்து வடிகிற தண்ணியெல்லாம் ஒன்றா ஆகும், அது மாதிரி. இங்கே செவர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இது பாருங்கள், கிச்சனுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன், இது வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த தூண்கள் எல்லாமே சொன்னேன் இல்லையா, பழைய தூண்கள்னு, அது மாதிரி. இது பாருங்கள், இது ஒரு பெட்ரூமு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இந்த பெட்ரூம். இது ஏற்கனவே அவங்க வச்சுருந்த அந்த கான்க்ரீட் ரூம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. அதை இந்த வீடு கட்டும்போது இது கூடயே தான் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே இந்த 2 பெட்ரூமும் இது கூட சேர்த்துருக்காங்க. இந்த சந்திரமுகி கதவு சென்னையிலேருந்து தான் வரவழைச்சிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓடு தான் சொன்னோம் பாருங்கள், அந்த இடத்துல கிளாஸ் போட்டிருக்காங்களா, அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த தடம் மாதிரி, அதில் அந்த தடத்துலேயே போய் எல்லா தண்ணியும் கடைசியாக அங்கே போய் ஒரு தொட்டியில் கலெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது மழை பெய்யும்போது இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க அவங்க. இந்த இடத்த பாருங்கள், இது இன்னொரு பெட்ரூம். அதாவது இந்த மாதிரி வீட்டோட கட்டப்பட்ட மெயினான பெட்ரூமு. அது போகிற வழி தான் இது. இப்படி போய் இந்த பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூமோட சுவர்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக அந்த எம்போசிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சுவர் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த அழகான சித்திர வேலைப்பாடோட. இதனுடைய அடுத்த பக்கம் கையை வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் அந்த பெயிண்டிங் எப்படி எம்போசிங்காக இருக்குதுன்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் நான். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடு. இந்த வீடு மட்டும் இல்லை, இதில் இருக்க பெயிண்டிங்ஸும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இதை கட்டுறது பெருசு இல்லை, அதை அழகாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த உயரமாக இருக்கு இல்லையா ஓடுகள்லாம், அதெல்லாம் நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கோம் மேலே. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பொம்மை ஹைலைட்டே அங்கங்கே இருக்க பொம்மைங்க தாங்க. இந்த ஜன்னல் கதவு எல்லாமே அப்படியே ரெடி டு யூஸாக ஏற்கனவே இருந்ததை இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குது. உயரம் தெரியுது அவங்களுக்கு இதில் காமிக்கிறதுல, வீட்டோட உயரம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுவும் ஒரு முக்கிய காரணம். நல்லா விசாலமான உயரம் இருக்கிறதால நல்ல காற்று வருது இந்த வீட்டுக்கு. நடுவில் போட்டிருக்க மரப்பலகை எல்லாமே கேரளாவிலேருந்து வந்தது தான். ஆட்களும் சரி, அங்கே இருக்க நிறைய சாமான்களும் சரி, அந்த கேரளா ஸ்டைலில் கட்டினோன்னா, இவங்க ஏற்கனவே கேரளாவில் இருந்தவங்க இங்கே தமிழ்நாட்டில் செட்டில் ஆகியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது பிடிச்சதால் அது மாதிரி கட்டியிருக்காங்க. இது இப்போ இருக்க மாடர்ன் பாத்ரூம் தான் இது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இது. அவ்வளோதான். இப்போ இந்த பெட்ரூம் விட்டு நம்ம வெளியே வரலாம். நமக்கு முக்கியமாக வேண்டியது அமைதி. அதுக்கு தான் இந்த புத்தாவை வரைஞ்சிருக்காங்க. எல்லா ரூம்லேயும் அங்கங்கே இருக்குது. அப்படியே இந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த ஞாபகம் வேணும் இல்லையா, ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறோம். வாங்க நம்ம ஏரியாவுக்கு போகலாம். அதாங்க கிச்சன் ரூமுக்கு போகலான்னு சொல்ல வந்தேன். இந்த கிச்சன் ரூம் என்ட்ரன்ஸ் பாருங்கள், இப்படி விசாலமாக இருக்குது. பெட்ரூமோட பெருசாக இருக்குது இந்த கிச்சன் ரூம். அதுதானே நமக்கு வேணும். அடைச்ச மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கும். எவ்வளோ அழகான பானை வச்சுருக்காங்க. பானையை பார்த்த உடனே தண்ணி குடிக்கணும் இல்லையா, குடிச்சிருவோம். நான் சொன்னேன் இந்த சந்திரமுகி கதவு, அது எந்த ரூம்லேருந்து பார்த்தா தெரியுமா? இதுவும் இந்த கிச்சனில் தாங்க அந்த சந்திரமுகி கதவுனுடைய உட்புறம் இருக்குது. இப்போ இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜு அது எல்லாமே இருக்குது. விசாலமான இந்த கிச்சன், கேரளா டைப் கிச்சன். அப்படியே இந்த பானையை பார்த்துட்டோமா, இந்த பானைக்குள்ளேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து குடிச்சிடலாமே, அதே எதுக்கு விடுவானே அப்படின்ட்டு அப்படியே தண்ணியை எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு வாங்க கிச்சனோட முக்கியமான அந்த இடத்துக்கு போகலாம். அழகான கிச்சனு பார்க்கவே நல்லாயிருக்கு. இங்கேருந்து சமைச்சா எப்படி இருக்கும்
அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதுக்கு நமக்கு வேண்டிய இந்த கேஸ் அடுப்பும் இருக்குது கூடவே. அங்கே பார்த்தோம்ல அந்த இந்த காமி ஏற்ற அந்த காமி இந்த அடுப்பு வந்து பாரு. இது வந்து இவங்க இது பண்ணுறது ஒத்தரம் கொடுக்குற மாதிரி. இப்போதான் பார்க்குறேன், அதனால தான் காமிக்கிறேன். நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம். ஓ, இது எங்கே வாங்குனீங்க? 50 ரூபாவா இது வாங்க? கேரளா. இதை இப்படி அடுப்புல வச்சு சூடு பண்ணி அந்த கார்க்கு மூடி திறந்து வேப்பெண்ணெய் ஊற்றணும். அச்சா, கார்க்கு முடியுது காமி. அது வேப்பெண்ணெய் ஊற்றணும். அதில் வேப்பெண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் ஆகி இல்லை இந்த எண்ணெய், ஆமாம், ஆயுர்வேத எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெயை வச்சு இப்படி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம எல்லாத்திரம் கொடுக்கணும். வலிக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த ஆயிலை ஊற்றி பண்ணுறது. இப்போ பண்ணுறது வெறும் சுடுதண்ணியை வச்சு பண்ணுறோம். அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது. இதுக்கு ஏதாவது பேர் இருக்காக்கா? அடுப்பு ஸ்டீல் அடுப்பு. இங்க விறக வச்சுக்கிறது. அந்த பின்னாடி பார்த்தோம்ல, அதுல வந்து சாம்பல் எல்லாம் கலெக்ட் ஆயிட்டு இதுல இதை தூக்குனா இதுல ஒரு இதுலயும் தண்ணி காஞ்சிரும். அதான் இது ஒரு அடுப்பு, இது ஒரு அடுப்பு. அங்க ஒரு ஹோல் இருக்கு. ஹோல் வழியே புகை வெளியே போயிடும். சாம்பல் எப்படி தள்ளி இருக்க சாம்பல்லாம் அப்படியே ஃப்ரண்ட்ல தள்ளணும்னா அது அந்த பைப்புக்கு நேருக்கு அது திறந்துட்டு அந்த ஸ்டீல் மோஸ்ட்லி நீங்க சுடுதண்ணி போட யூஸ் பண்ணிப்பீங்களா? இது பெரிய அடுப்பு, அது சின்ன அடுப்பு. சமைக்கிறதும் சமைச்சுக்கலாம் இதுல நம்ம. ஆமா, பையன் வந்து சிந்தாமணி சிக்கன்லாம் இதுல தான் செய்வான். ஸ்டீல் அடுப்பு இது மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க வாங்கி? கன்னியாகுமரியில இருந்து வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? அது அவங்க பையனுக்கு தெரியும். அதெல்லாம் ஃபீல்டுல இருக்கிறதா டைல்ஸ். இது டைல்ஸ் ஓகே. நமக்கு நோகாம செஞ்சு கொடுத்தா தேவலாம். இல்ல, இப்ப நிறைய பேர்னா இதுல ஏதாவது செய்யறதுன்னா செஞ்சுக்கலாம். கேரளால மேக்ஸिमम எல்லா வீட்லயும் ஏதாவது செய்யலாம். இது உள்ள மாடுலர் இருக்கா? உள்ள எல்லாம் மாடுலரா கிச்சன்? இது ஆர்டினரி. இந்த விண்டோ வந்து இது வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதே மாதிரி வச்சிருக்காங்க. டிசைன் பாக்குறீங்க. டிசைன் மெட்ராஸ்ல இருந்து வாங்க இந்த விண்டோ. ஆமா, விண்டோ பைப் உள்ள வருது. இந்த டிசைன் கட் உள்ள பைப் வருது. உள்ள பைப் போகுது. விண்டோல இருந்து பார்த்தா இப்படி தெரியும் வெளிப்பக்கம். இந்த போஸ்ட்மேன் கொரியர் எல்லாம் வந்தா இங்க இருந்து பாத்துக்கிறது. கொஞ்சம் சொல்லி இந்த நாட்டுக்கு போறலாம். ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கியிருக்கோம். இந்தியன் தாத்தா சேர். அவங்க மகனுக்கு இந்த ஆர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் கொஞ்சம் அந்த சினி ஃபீல்டுலேயே வேலை பார்க்குறாரு. அதனால் அவருக்கு இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஒரு தூணில் இந்த விநாயகர், அடுத்த தூணில் ராதாகிருஷ்ணா இருக்காங்க. இந்த தூண்களும் அது மாதிரி தான் பயன்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. மழை வந்தால் அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிறேன். மழையை ரசித்தபடி, இந்த அழகான வீட்டிலிருந்து ரசித்தபடி ஒரு வாழ்க்கை. ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த டயத்துலன்றாங்க அவங்க. அந்த அக்கா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையன்தான் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாங்கி கொடுத்தது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த பூஜை ரூமு ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த வீடு பார்க்குறதுக்கும் நல்லா காற்றோட்டமாக இருக்குது. என்னங்க, இவ்வளோ அழகான வீட்டில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்காட்டி எப்படி? டப்புன்னு எடுத்துட்டோம்ல. இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரசிச்சிங்களா? மறக்காமல் அப்படியே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வுட் ஒர்க்கோட அழகான இந்த கேரளா வீட்டை உங்களுக்கும் காமிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு இதேமாரி ஒரு அழகான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எங்கள் கூட இணைந்திருங்கள். நன்றி.